கிச்சன்ல கண்டிப்பா இந்த பொருள்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சு வாங்குன சில பொருட்கள் பார்த்தீங்கன்னா, இன்னமும் என் கிச்சன்ல ஸ்பேஸ் அடைச்சிட்டு தான் இருக்கு. ஹானஸ்ட்டா சொல்றேன். இந்த 10 கிச்சன் ஐட்டமா நான் வாங்குறத கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிட்டேன். அது என்னென்னன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் திங் டூ மெனி பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ். இப்போ வந்து நம்ம கிச்சன் ஆர்கனைசேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நம்மளுக்கு தோன்ற விஷயம் என்னன்னா, நம்ம ஆர்கனைஸ்டா வைக்கணும்னா, அதற்கான தேவையான டப்பாக்கள் வேணும் அப்படின்னு நினைப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கிச்சன் ஆர்கனைசேஷனுக்கு தேவையான விஷயம் வந்து டப்பாக்கள் இல்ல. நம்ம வீட்ல, கிச்சன்ல என்னென்ன பொருட்கள் தேவையில்லாம இருக்கு அப்படின்றத பார்த்து டீக்ளட்டர் பண்ணணும். அந்த டீக்ளட்டர் வீடியோ ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். ஸோ நம்ம கிச்சன்ல என்னென்ன பொருள்லாம் தேவையில்லாம இருக்கு அப்படின்றத எடுத்து போட்டோம்னாலே நம்மளுக்கு வந்து நெறைய இடம் கிடைச்சிரும். அதுக்கப்புறம் எத எத எங்க ஆர்கனைஸ் பண்ணணும்னு நம்ம பிளான் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடியே வந்துட்டு நம்ம எக்ஸஸா டப்பாஸ்லாம் வாங்கி வச்சுட்டு 1000 ml, 1500 ml, 2000 ml சொல்லிட்டு டிஃப்ரெண்ட்டா டப்பாஸ் வாங்கி வச்சுட்டு, இப்போ நான் ஆர்கனைஸ் பண்ண போறேன்னு ரெடி ஆகாதீங்க. ஸோ கண்டிப்பா வந்து எல்லா டப்பாவுமே யூஸ் ஆகும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஸோ உங்க கிச்சன்ல என்னென்ன பொருள் இருக்குன்னு தெரிஞ்சு வச்சீங்கன்னா தான், நீங்க அதை எப்படி எப்படி ஆர்கனைஸ் பண்ண போறீங்க அப்படின்றத வந்து நீங்க பிளான் பண்ண முடியும். ஸோ அதுக்கு முன்னாடியே டப்பாஸ் வாங்கி வைக்கிறது வேஸ்ட். அது மட்டும் இல்லாம என்னோட பழைய வீடியோல நான் சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி, ஜாம் பாட்டில்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதை தான் வந்து நான் ஸ்டிக்கர் பிரிச்சு எம்ப்டி பாட்டிலா யூஸ் பண்ணிப்பேன். இன்ஸ்டெட் ஆஃப் பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் நான் என்ன பண்ணேன்னா, கிச்சன்ல வந்து பிளாஸ்டிக் பாட்டில்ஸே வேணாம் அப்படின்னு நினைச்சிட்டு எல்லா பிளாஸ்டிக் டப்பாஸையும் தூக்கி போட்டுட்டேன். ஸோ என்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபுல்லாவே வந்து செராமிக் ஜார்ஸும் பாட்டில்ஸுமா தான் இருக்கும். பாட்டில்ஸ் பார்த்தீங்கன்னா ஏஸ்தட்டிக்கான பாட்டில்ஸ்லாம் கிடையாதுங்க என்கிட்ட இருக்கிறதுலாம். இந்த ஜாம் பாட்டில்லேருந்து ஸ்டிக்கர் பிரிச்சு அந்த மாதிரி தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதுக்குன்னு நான் பணம் செலவழிச்சது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். ரொம்ப ரொம்ப கம்மி இல்லை, ஒன்றுமே இல்லைன்னு தான் சொல்லணும். என் கிச்சனை வந்து நான் காட்டாமல் இருக்கிறதுக்கும் பெரிய ரீசன் பார்த்தீங்கன்னா அதுதான். என்கிட்ட வந்துட்டு இந்த ஏஸ்தட்டிக் பாட்டில்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. இப்போ நான் வந்து வீடியோக்காக வந்து நான் சும்மா என்னோட லைஃப் ஸ்டைலை நான் வந்து சூப்பராக காட்டணும் உங்களுக்கு அப்படின்றதுக்காக நான் போயிட்டு பாட்டில்ஸ்லாம் வாங்கி அடுக்கி வச்சு அதை வந்து உங்களுக்கு காமிச்சு நீங்களும் அதே மாதிரி பண்ணுங்கன்னு எனக்கு சொல்கிறதுக்கு விருப்பம் கிடையாது. ஸோ நான் பண்ணுற விஷயங்களை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இல்லை உங்களுக்கு இன்னும் அழகாக வேணும் அப்படின்னா நீங்கள் டிரான்ஸ்பரண்ட் பாட்டில்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க, பிரச்சனை கிடையாது. பட் எக்கச்சக்கமா தேவைக்கு அதிகமாக நம்ம வாங்குறது வந்து வேஸ்ட். ஏன்னா ஆஃபரில் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு 1000 ml, 1500, 2000 mlன்னு அவங்க விற்கிறாங்க செட்டா. ஸோ நம்மளுக்கு தேவை இருக்கோ இல்லையோ நம்ம என்ன பண்ணிடுவோம், நம்ம வந்து அது மொத்தமாக வாங்கிடுவோம். ஆனால் அந்த 5 டப்பாவும் நம்மளுக்கு தேவையா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா தேவைப்படாது. எனக்கு தெரிஞ்சு அப்படிதான். எனக்கு தேவைப்பட்டது இல்லை. அந்த மாதிரி நான் வாங்கின பாக்ஸஸில் வந்து எல்லா பாக்ஸஸும் யூஸ் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா இல்லை. இன்னமும் நிறைய பாக்ஸஸ் யூஸ் பண்ணாமல் வச்சிருக்கேன். அண்ட் அதை எடுத்து கொடுத்தும் இருந்திருக்கேன். ஸோ ஆஃபர் பார்த்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில்ஸை, பிளாஸ்டிக் டப்பாஸ் வாங்கி போடுறது வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன் கம்ப்ளீட்டாக. பாயிண்ட் 2 பார்த்தீங்கன்னா, ஃபேன்சி கிச்சன் கேஜெட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் எக் ஸ்லைசர், பனானா ஸ்லைசர், ஆப்பிள் கட்டர் இந்த மாதிரிலாம் வருதுல்ல, இதெல்லாம் இன்ஸ்டாகிராம் ப்ராடக்ட்ஸ். நம்ம இன்ஸ்டாகிராமில் பார்த்து வாவ் இது நல்லாயிருக்கும் போல இருக்கே அப்படின்னு வாங்குவோம். பூண்டு பீலரு, கையில் ஒரு கேப் மாதிரி மாட்டிட்டு அதை பீல் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான ஐட்டம்ஸ். அப்புறம் வந்து இந்த ஃபேனு 2 பக்கம் வந்து இப்படி மாட்டி இங்கே கழுத்தில் அடிக்கும், கழுத்தில் காற்று, அந்த மாதிரியான ஃபேன். ஸோ இந்த மாதிரியான நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது, இன்ஸ்டாகிராம் ப்ராடக்ட்ஸ். ஸோ அந்த இன்ஸ்டாலாம் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நம்ம டக்குன்னு வந்து ஆர்டர் போட்டுருவோம் அந்த மாதிரி பொருட்கள். அதை எவ்வளோ பேர் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். என்ன சொல்கிறேன்னா, பனானா ஸ்லைசர், ரெக் ஸ்லைசரு, சாப்பரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட கத்தியே பண்ணும் இல்லையா? ஒரு மொத்தமாக ஒரு ஃபுட் ப்ராசஸர் வாங்கி வச்சிங்கன்னா அந்த ஃபுட் ப்ராசஸர் எல்லா வேலையும் செய்ய போகுது. ஸோ ஒரு இடத்துல நீங்கள் பணம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து உங்களோட நீடை வந்து ஃபுல்ஃபில் பண்ணதா பாருங்கள். உங்களோட பர்பஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுதா அப்படின்னு பாருங்கள். அப்படின்னா மட்டுமே அந்த பொருளை வாங்குங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு கத்திக்கு மாறாக நான் வந்து ஒரு சாப்பர் வாங்க போகிறேன், இல்லைனா வந்துட்டு அப்புறம் பெப்பர் க்ரஷர் வாங்க போகிறேன் அப்படின்லாம் யோசிச்சிங்கன்னா அந்த வேலையை வந்து நம்ம கத்தியும் செஞ்சிடும், நம்ம மிக்சியும் செஞ்சிடும். ஸோ அதை யோசிச்சு பாருங்கள். இல்லைனா வந்து ஒரு ஃபுட் ப்ராசஸர் வாங்கினீங்கன்னா இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு சொல்யூஷனாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்களில் இன்வெஸ்ட் பண்ணுறதை நான் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டேன். பாயிண்ட் 3 பார்த்தீங்கன்னா, நான்ஸ்டிக் கடாயெலாம் வாங்குறது, நான்ஸ்டிக் பேன் வாங்குறது இதெல்லாம் நான் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டேன். ஃபேன்சியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. போய் பார்க்கும்பொழுது கடைக்காரர் வந்து என்னென்னமோ நம்மளுக்கு மேஜிக் பண்ணி காட்டுவார். இதில் வந்து நீங்கள் உங்களோட நார்மல் கரண்டியே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், தேய்ச்சா கூட ஸ்க்ராச்சஸ் இல்லாதுன்னு நம்ம முன்னாடி தேய்ச்சி காட்டுவார். பட் நம்ம வந்து ஒரு 2 மாதம் யூஸ் பண்ண அதில் இருக்க கோட்டிங்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி நான் நிறையா கடாய் வாங்கியிருக்கேன். ஒவ்வொரு தடவையும் வந்து கடைக்காரரோட பேச்சை நம்பி இது ஸ்க்ராட்ச் ஆகாது, இதில் வந்து டெஃப்லான் கோட் வந்து பிரியவே பிரியாது, கோட்டிங் அப்படியே இருக்கும் அப்படிலாம் சொல்லி நம்மளை ஏமாற்றி வாங்க வைப்பாங்க. என்னோட அப்பார்ட்மெண்ட்டில் சேல் போட்டு வாங்கி அது திரும்பவும் வந்து ரீப்ளேஸ் பண்ணி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடாய் வாங்கின கதைலாம் இருக்குது எனக்கு. ஸோ நான் வந்து நான்ஸ்டிக் பேன், நான்ஸ்டிக் கடாய் இதெல்லாம் வாங்கவே மாட்டேன். அதெல்லாம் நான் ஸ்டாப் பண்ணியாச்சு. அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா அயன் கடாய்,
அயன் பேனு, இப்போ என்னோட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அயன் கடாயில் தான் நான் சமைப்பேன். அப்புறமா அயனில் தான் வந்து தோசைக்கல் இருக்குது. எனக்கு நான்ஸ்டிக் தோசைக்கல் கிடையாது, அயனில் தான் தோசைக்கல் இருக்குது. உங்களுக்கு நான்ஸ்டிக் தான் வேணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அதுக்கு பதிலாக அயனில் வாங்கி வச்சுக்கோங்க. அயன் கிட்டத்தட்ட நான்ஸ்டிக் மாதிரியே உங்களுக்கு வேலை செய்யும். என்ன ஒரே ஒரு ட்ராபேக் அதுலன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருக்கும். அதை தூக்கி அடுப்பில் வைக்கிறது, எடுத்து கழுவுறது எல்லாமே கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். ஸோ கஷ்டமாக இருக்கும். அது ஒன்று தான் வந்து நான் டிஸ்அட்வான்டேஜாக அயன் ப்ராடக்ட்லன்னு சொல்லுவேன். மற்றபடி உங்களுக்கு நான்ஸ்டிக்கில் வந்து நீங்கள் ஒட்டாமல் சமைக்கணும் அப்படின்லாம் நினைப்பீங்க இல்லையா, அந்த எல்லா பர்பஸுமே வந்துட்டு இந்த அயன்லேயும் வந்து சால்வ் ஆகும். ஸோ அயன், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இந்த மாதிரி மெட்டீரியலில் வந்துட்டு வெசல்ஸ் வாங்குங்க. குக்கராக இருக்கட்டும், பேனாக இருக்கட்டும், கடாயாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அயன் அண்ட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வாங்குற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் வந்து இந்த மாதிரி நான்ஸ்டிக் பேன் கடாயில் வந்துட்டு காசு போடுறது ஸ்டாப் பண்ணிட்டேன். பாயிண்ட் 4 வந்து டெக்கரேட்டிவ் பவுல்ஸ் எல்லாம் வாங்குறது. இப்போ கெஸ்ட் வருவாங்க, அவங்களுக்கு வந்து பாயாசம் கொடுக்கறதுக்கும் ஐஸ்கிரீம் கொடுக்கறதுக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பவுல் வாங்கி வைப்போம். பட் யோசிச்சு பார்த்தா அது எத்தனை தடவை நம்ம பரணி மலை வந்து இறக்கிருப்போம் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. நிறைய பேர் வீட்டில் வந்து பரணி மலை குவிஞ்சி கிடக்கிறதே வந்து அந்த மாதிரி பவுலாக தான் இருக்கும். அந்த பவுல்ஸ் எல்லாம் ஆக்சுவலி என் வீட்லேயும் வந்து அந்த மாதிரி பவுல்ஸ்லாம் இருக்குது. அந்த பவுல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி வந்ததுன்னா எல்லாமே மேரேஜுக்கு கிஃப்டாக அந்த மாதிரி வந்தது. ஸோ நானாக வந்துட்டு இந்த ஹோம் சென்டரில் போய் டெக்கரேட்டிவான திங்ஸ் வாங்கலாம் அப்படின்னு நினச்சிலாம் வாங்கினதில்லை. ஸ்டார்டிங்கில் கல்யாணம் ஆன புதுசில் அந்த ஆசைலாம் இருந்துச்சு, டெக்கரேட்டிவாக வச்சுட்டு நம்ம அழகாக எல்லாரும் வந்தாலே வந்து சூப்பராக சர்வ் பண்ணலாம் அப்படின்ட்டு. யோசிச்சு பார்த்தா நம்மளுக்கு இந்த பிள்ளைங்களெல்லாம் வச்சுக்கிட்டு கிளாஸ் பவுலெல்லாம் எங்கெங்கே மெயின்டைன் பண்ணுறது? ஒரு நிமிஷம் ஐஸ்கிரீமை சாப்பிட்டுட்டோ இல்லை பாயசத்தை சாப்பிட்டோ அப்படி வச்சு அப்படியே டப்புன்னு ஓடி போவாங்க, தள்ளி தெறிக்கும். இந்த மாதிரி நிறையா ஜூஸ் கிளாஸு, ஐஸ்கிரீம் பவுல்ஸ்லாம் வந்து உடஞ்சிருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாரினர்ஸ்க்கு வேணால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவங்க தர ஃபுல்லாகவே கார்பெட்டாக இருக்கும், கீழே விழுந்தாலும் வந்து உடையிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. ஆனால் நம்ம ஊரில் அப்படியா? நம்ம வந்து டைல்ஸ் தான் போட்டு வச்சுருக்கோம். ஸோ கன்ஃபார்மாக வந்துட்டு நம்மளுக்கு உடையிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸோ அந்த மாதிரி டெக்கரேட்டிவ் சர்விங் பவுல்ஸ் வந்து வாங்குறத நான் ஸ்டாப் பண்ணியாச்சு. அடுத்து ஆஃபர் பார்த்து வாங்குற மசாலா ஐட்டம்ஸ். இப்போ பிக் பாஸ்கெட், அமேசான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. ₹1 வந்து நாங்கள் உளுந்து தரோம், உங்களுக்கு வந்துட்டு 99 ருபீஸ்க்கு வந்துட்டு மசாலாஸ் தரோம், மசாலா பேக்கெட்ஸ் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு காம்போ ஆஃபர்ஸ் அந்த மாதிரி நிறையா கொடுப்பாங்க. ஸோ ஆஃபர்ஸ் பார்த்துட்டு நம்மளும் என்ன பண்ணுவோம், இந்த இது கிடைக்கவே கிடைக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம போட்டுருவோம் ஆர்டரை. பட் அந்த மசாலா பேக்ஸ் எல்லாம் நம்ம ஒழுங்காக யூஸ் பண்ணுறோமா அப்படின்னு பார்த்தா நிறையா மசாலா பேக்கெட்ஸை வந்து நம்ம எக்ஸ்பயர் ஆகி தூக்கி தான் போடுவோம். அதே மாதிரி உளுந்து இருக்கும் பொழுது எக்ஸ்ட்ராவாக உளுந்து வாங்கி வச்சுக்கிறது, துவரம்பருப்பு இருக்கும் பொழுது எக்ஸ்ட்ராவாக துவரம்பருப்பு வாங்கி வச்சுக்கிறது, இதெல்லாம் வந்து அட்டை வேஸ்ட்டு. சம்டைம்ஸ் வந்து நம்ம மறந்துடுவோம், புழு பிடிச்சி போயிடும். அவங்களே வந்து ஆஃபர் கொடுக்குறது என்னென்னா இந்த மாதிரி எக்ஸ்பயர் ஆக போகிற பொருட்களை தான் நம்மளுக்கு ஆஃபரில் கொடுப்பாங்க. ஸோ அதை வாங்கி நம்ம இன்னும் 2 மாதம் ஸ்டோர் பண்ணோன்னா கண்டிப்பாக பூச்சி வந்துடும், அதை வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அது வேஸ்ட்டு தான். அதனால வந்துட்டு இந்த மாதிரி ஆஃபர் கிடைக்குதுன்றதுக்காக பொருட்களை வாங்கி சேர்க்காதீங்க. உங்களுக்கு நிஜமாவே அந்த கிராசரி ஐட்டம் தேவைப்படுதா அப்படிங்கிறத பாருங்க, பார்த்துட்டு அது தேவைன்னா நீங்க வாங்குங்க. இப்போ எனக்கெல்லாம் வந்துட்டு முந்தி இந்த மாதிரி ஆஃபர் பார்த்து வாங்குறதெல்லாம் இருந்துச்சு. இப்போல்லாம் என் ஹஸ்பண்ட் வந்து இன்சிஸ்ட் பண்ணா கூட நான் வந்து இல்லை எனக்கு தேவையான நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு போயிட்டு கிராசரிஸ் எல்லாம் எடுத்து போட்டு செக் பண்ணிவிட்டு எனக்கு தேவைன்னா மட்டும்தான் நான் வாங்க சொல்வேனே தவிர அவங்கள வந்து அன்னெசரியாக ஆர்டர் போடுங்க, ஆஃபர் இருக்கிறதுனால ஆர்டர் போட்டுருங்க அப்படின்னு சொல்லவே மாட்டேன். ஏன்னா அது நம்மளுக்கு வேஸ்ட்டாக தான் ஆகும். பிக் பாஸ்கெட்டில் ₹1 ஆஃபர்னு சொல்லுவாங்க. ₹1 உளுத்தம்பருப்பு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், 1/4 கிலோவோ 1/2 கிலோவோ உளுத்தம்பருப்பு தருவாங்க. ஆனால் அதுக்கு வந்து மினிமம் பர்ச்சேஸ் இவ்வளோன்னு இருக்கும். ஸோ அவ்வளோ நீங்கள் ஆர்டர் போடணும். ஸோ அவ்வளோ ஆர்டர் பண்ணணும்னா என்ன பண்ணுவோம், நம்ம இருக்கிற பொருளையே 2 வாங்கி வச்சுப்போம். ஸோ கண்டிப்பாக வந்து அது வேஸ்ட் ஆகும், எக்ஸ்பயர் ஆகி வேஸ்ட் ஆகும். அதனால அந்த மாதிரி ஆஃபர் பார்த்து வாங்குறத நான் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டேன். என்ன தேவையோ அதை மட்டும் தான் நான் வாங்குறேன். பாயிண்ட் நம்பர் 6 பார்த்தீங்கன்னா டூ மெனி காஃபி மக்ஸ். தேவையில்லாத காஃபி மக்ஸ் வந்து நான் வாங்குறத ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ வந்து நானும் என் ஹஸ்பண்டும் இந்த ஆட்ஸ் எல்லாம் பார்த்து கல்யாணம் ஆன புதுசில் நம்ம 2 பேருமே வந்து மக்கில் தான் குடிக்கணும். ஏன்னா கல்யாணத்துலலாம் நிறைய கிஃப்ட் வந்துச்சு. ஸோ அதுலலாம் பார்த்திங்கன்னா மக்குகளில் தான் வந்து ஆட்ஸ் எல்லாம் பார்ப்போம் இல்லையா, ப்ரூ இன்ஸ்டன்ட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து மக்கில் வந்து காஃபி குடிக்கிற மாதிரி. ஸோ நானும் வந்துட்டு அந்த மாதிரி நம்ம இனிமேல் மக்கில் தான் குடிக்கணும், கப்பில் தான் குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு 2 நாள் யூஸ் பண்ணிடுவோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் திரும்பவும் நம்மளுடைய ஃபேவரட்டான டம்ளருக்கு தான் போயிடுவோம். ஸோ தட்ஸ் ஹவ் இட் இஸ். நம்மளுக்கு வந்து சின்ன வயசுலேருந்து ஒரு பழக்கம் இருக்குது, நம்ம அந்த மாதிரி டம்ளரில் பழகிருக்கோம். திடீர்னு வந்துட்டு நம்மளோட லைஃப் ஸ்டைலை மாற்றிட்டு நம்ம கப்பில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா முடியாது. இல்லை ஈவன் அதர்வைஸ் வந்து நம்ம கப்பில் தான் குடிச்சிட்ருக்கோம் அப்படின்னாலுமே நம்மளுக்கு ஒரு ஃபேவரட் கப்புன்னு இருக்கும். ஸோ அந்த கப்புக்கு தான் தானாக வந்து கை போகும். எனக்குலாம் பார்த்திங்கன்னா டம்ளர் பழக்கம், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டம்ளர் பழக்கம். ஸோ எனக்கு வந்து அந்த காஃபி ஊற்றுற போது அந்த கப்பை எடுக்கணும் அப்படிங்கிறதே நினைவுக்கு வராது.
ஸோ கெஸ்ட்டுக்குன்னு நினைப்போம், கெஸ்ட்டுக்குமே நான் கொடுக்குறேனான்னு யோசிச்சு பார்த்தா இல்லை. ஸோ அந்த மாதிரி தேவையில்லாமல் கப்ஸ் வாங்கி அழகாக இருக்கே கெஸ்ட்டுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சு நான் இடத்த அடைக்க விரும்பலை. அதனால இனிமேல் அந்த மாதிரி கப்ஸ் எல்லாம் நான் வாங்க போகிறது கிடையாது. டீ கப்ஸ், காஃபி கப்ஸ்லாம் வாங்க போகிறது கிடையாது. பாயிண்ட் நம்பர் 7 பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசர்ஸ். ஃப்ரிட்ஜ் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்குனே நிறைய ஐட்டம் வந்துருச்சு. பேக்ஸ் இருக்குது, டப்பாஸ் இருக்குது, அப்புறம் அதிலே ஃபிட் பண்ணுற மாதிரி பேஸ்கெட்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லையா? ஸோ பார்க்குற எல்லாத்தையுமே வந்துட்டு இது என் ஃப்ரிட்ஜுக்கு யூஸ் ஆகும், இது என் ஃப்ரிட்ஜுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம வாங்கி போட்டுகிட்டே இருந்தோம்னா நம்ம கிளட்டரை தான் வீட்டில் சேர்க்குறோம். நம்ம எவ்வளோ விஷயத்துக்கு வந்து அது விஷயத்துக்கு அதை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா ரொம்ப கம்மி தான். அந்த ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசர் தேவையான பார்த்து வாங்குங்க. ஜஸ்ட் பிகாஸ் வந்து நான் ஆர்கனைஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்த உடனே ஒரு நிறைய ஆர்கனைசர்ஸை வாங்கி போட்டுக்காதீங்க. கிச்சனுக்கு நான் சொன்ன மாதிரியே தான் ஃபஸ்ட்டு வந்து உங்களோட ஃப்ரிட்ஜை வந்து டீக்ளட்டர் பண்ணுங்கள். தேவையில்லாத ஐட்டம்லாம் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரிட்ஜில் உட்காந்து 6 மாதம் 7 மாதம் நீங்கள் வந்து அப்படியே பொட்டலம் கட்டி போட்டிருப்பீங்க. அதெல்லாம் என்னன்னு சொல்லி முதல்ல தூர்வாருங்க. அதெல்லாம் எடுத்து போட்டு அப்புறம் ஃப்ரிட்ஜில் எவ்வளோ இடம் இருக்குன்னு பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து கொட்டுறதுக்கு ஒரு டப்பா வேணுமா, அந்த டப்பா என் வீட்டில் இல்லையா அப்படின்னு செக் பண்ணுங்கள். அதெல்லாம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் குறித்து வச்சுட்டு எது தேவையோ அதை மட்டும் வாங்குங்க. நான் கூட இப்போ நிறைய வீடியோஸ்லாம் ரீசெண்ட் டேஸில் பார்க்குறேன். மீல் ப்ரிப்ரேஷனுக்காக அவங்கவுங்க என்ன பண்ணுவாங்கன்னா பிளாஸ்டிக் பாக்ஸஸாக வாங்கி வச்சு அதில் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னோட மீல் ப்ரிப்ரேஷன் இப்படி தான் இருக்கும், மீல் பிளானிங் இப்படி தான் இருக்கும், வாரத்துக்கு நான் இப்படி தான் கட் பண்ணி வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10-15 டப்பாவில் கட் பண்ணி வச்சுக்கிறாங்க. பட் நான் யோசிச்சு பார்க்குறேன், இதை வந்து அடுத்த வாரம் அவங்க பண்ணுவாங்களா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு இல்லை. நம்ம வாரம் என்ன பண்ணிட்டு இருக்கோமோ அதை தான் நம்ம பண்ணுவோம். நானுமே வந்து வீக்லி மீல் ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணுவேன் தாங்க, இல்லைன்னு சொல்ல. நானுமே வந்து பன்னீர் கட் பண்ணி வச்சுப்பேன், இஞ்சி பூண்டு ரெடி பண்ணி வச்சுப்பேன், புளி கரைச்சி வச்சுப்பேன், புதினா கிள்ளி வச்சுப்பேன், அப்புறம் லெமன் புழிஞ்சு வச்சுப்பேன், லெமன் புழிஞ்சு ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன், முட்டை ரெடி பண்ணி வச்சுப்பேன். வெஜிடபிள்ஸில் வந்து கேரட்டு, பீன்ஸு, இந்த மாதிரியான வெஜிடபிள்ஸ், பீட்ரூட் இதெல்லாம் மட்டும் நான் கட் பண்ணி வச்சுப்பேன். பட்டாணி இருந்தால் அதை பீல் பண்ணி அந்த பட்டாணி மட்டும் உரிச்சு வச்சுப்பேன். ஸோ இந்த மாதிரியான மீல் ப்ரிப்ரேஷன்லாம் நானுமே பண்ணுவேன் தான். ஸோ அது எல்லாத்துக்குமே வந்து நான் பிளாஸ்டிக் டப்பாஸ் யூஸ் பண்ணுவேனா, டிரான்ஸ்பரண்ட் டப்பா யூஸ் பண்ணுவேனா அப்படின்னு பார்த்தா இல்லை. நான் ஆனால் இன்சிஸ்ட் பண்ணுறது அதுதான். டிரான்ஸ்பரண்ட் டப்பா ஏன்னா யூஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு தெளிவாக தெரியும் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் பார்த்து வேஸ்டேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான். பட் நான் வந்து ஒரு பழக்கமாக என்ன வச்சுருக்கேன்னா, நான் திறந்து பார்ப்பேன் என்ன இருக்குன்னு. ஏன்னா எனக்கு வந்து பிளாஸ்டிக்கை விட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் யூஸ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அதனால நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ண தான் ட்ரை பண்ணுவேன். ஹீட்டில் வந்து கண்டிப்பாக பிளாஸ்டிக் வைக்க மாட்டேன். ஃப்ரிட்ஜ்லேயுமே வந்து சில்லில் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. பட் வேறு வழி கிடையாது இல்லையா? நம்ம ஃப்ரிட்ஜே வந்து உள்ள நிறைய பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் இருக்க தான் செய்யுது. ஸோ வேறு ஆப்ஷனே இல்லை நம்மளுக்கு. ஸோ நம்ம பிளாஸ்டிக் யூஸ் பண்ணலாம். பட் எவ்வளோ மினிமமாக யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ மினிமமாக நான் யூஸ் பண்ணிப்பேன். முடிஞ்ச அளவுக்கு என்னோடய டப்பாஸ் எல்லாமே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக தான் இருக்கும். வேணால் ஸ்டிக்கரிங் பண்ணிக்கலாம். பட் அகேன் ஸ்டிக்கரிங்கும் வேஸ்ட். ஏன்னா இந்த வாரம் நீங்கள் வந்து கேரட் வச்சிங்கன்னா அடுத்த வாரம் வந்து பீன்ஸ் வைப்பீங்க, பீட்ரூட் வைப்பீங்க அதில். ஸோ ஸ்டிக்கரிங் பண்ணுறதுலாம் வேஸ்ட்டு. ஸோ நான் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டப்பா வச்சுட்டு அப்பப்போ திறந்து பார்த்துப்பேன். இல்லை நீங்கள் ஒரு பிகினர், எனக்கு வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா அதுக்கேற்ற டப்பா வாங்கிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு வாரத்துக்கு ஒரு 3-4 டப்பாக்கு மேலே தேவைப்படாதுன்னு தான் 3 டப்பாக்கு மேலே தேவைப்படாதுன்னு தான் நினைக்கிறேன். அந்த 3 காயை நீங்கள் கட் பண்ணி வச்சு சமைச்சிங்கன்னா மிச்சம்லாம் சாஃப்ட் வெஜிடபிள்ஸாக இருக்கும். லைக் நீங்கள் வந்துட்டு வெண்டைக்காவை கட் பண்ணி வைக்க முடியாது இல்லையா, உருளைக்கிழங்கு கட் பண்ணி வைக்க முடியாது. ஏன்னா இதெல்லாம் வந்து வெண்டைக்காய் வந்து கொலன்னு ஆகிடும், உருளைக்கிழங்கு வந்து கருத்து போயிடும், வாழைக்காய் கட் பண்ணி வைக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வந்து நீங்கள் இதெல்லாம் வந்துட்டு வேக வச்சு வேணால் வச்சுக்கலாம். நீங்கள் உருளைக்கிழங்கு இல்லை வாழைக்காய் இதெல்லாம் வேக வச்சு வேணால் எடுத்து வச்சுக்கலாம். பட் கட் பண்ணி நீங்கள் வைக்க முடியாது. ஸோ அதுக்காக தேவையில்லாமல் டப்பாஸாக வாங்கி வச்சு டப்பாஸ் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசர்ன்ற பேரில் வந்து நிறைய டப்பாஸ் வாங்கி ஆர்கனைஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு எடுத்தோன்னே வாங்கிக்காதீங்க. ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜை ரெடி பண்ணுங்கள், ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ஆர்கனைசர்ஸ்லாம் தேவையா அப்படின்னு பாருங்கள். ஸோ நான் வந்து ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசர்ஸ் தேவையில்லாமல் வாங்குறதை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹியூஜ் டின்னர் செட்டு, ஒரு பெரிய பவுல் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு குட்டி பவுல் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான பேசின்ஸ்லாம் வந்து செராமிக் பேசின்ஸ் மாதிரி வாங்கி வச்சுப்போம் இல்லையா? ஏன்னா கெஸ்ட் வரும்பொழுது அதை அப்படியே வச்சா அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்தா என் வீட்டில் யார் வராங்க அப்படின்னு பார்த்தா என் அம்மா, என் மாமியார், என் அண்ணா, அக்கா. ஸோ இவங்களுக்குலாம் வந்து நான் நான் எப்படி வீடை வைப்பேன் எல்லாருக்குமே எல்லாமே தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு பவுலில் வச்சு நான் அவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணாதான் வந்து அவங்க பெருமையாக நினைப்பாங்க அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி க்ளோஸான பீப்புள் தான் நம்ம வீட்டுக்கும் வரப்போகிறாங்க இல்லையா? மேபி எஸ் ரொம்ப ரேராக நம்ம ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்லேருந்து வரலாம், மேனேஜர்ஸ் வரலாம். பட் அகெயின் அவங்களும் மனுஷங்க தான், அவங்களும் அவங்க வீட்டில் நார்மலான யூட்டென்சில்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அவங்களுமே வந்துட்டு டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்களே ரெகுலர் பேசிஸில். ஸோ நான் அதுதான் யோசிக்கிறேன். ஸோ என்கிட்ட இருக்கிற பாத்திரங்களில் தான் நான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரங்கள் தான் யூஸ் பண்ணி அவங்களுக்கு சர்வ் பண்ணுவேன்.
ஸோ இதுக்காக ஒரு டின்னர் செட் வாங்கி வைக்க மாட்டேன். ஸோ இந்த மாதிரி லார்ஜ் டின்னர் செட் சில பேர் என் ஃப்ரெண்டெல்லாம் வச்சுருக்கா. ஸோ அதெல்லாம் வந்துட்டு நம்ம கெஸ்ட்டு வரும்பொழுது சமைச்சு முடிக்கவே நம்மளுக்கு நாக்கு தள்ளிடும். அதை எடுத்து ஒரு டெக்கரேட்டிவ் பவுலில் மாற்றி அதை எடுத்து சர்வ் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து நம்மளுக்கு டைம் இருக்குமா? பரணி மேலே வச்சுருப்போம் அந்த லார்ஜ் டின்னர் செட்டை. அதை இறக்கி அதை க்ளீன் பண்ணி நம்ம வந்து அதில் போட்டு அதை வந்து நம்ம கெஸ்ட்டுக்கு சர்வ் பண்ணுமான்னு யோசிச்சு பாருங்கள். அதெல்லாம் நான் பண்ணுவேனா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா அதெல்லாம் நான் பண்ணவே மாட்டேன். மாதிரியான லார்ஜ் டின்னர் செட்ஸ் வந்து நான் வாங்குறதே கிடையாது. அது மாதிரி வாங்குறத நான் ஸ்டாப் பண்ணியாச்சு. பாயிண்ட் 9 பார்த்தீங்கன்னா ட்ரெண்டி வாட்டர் பாட்டில்ஸ். இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா இப்போலாம் வந்து அந்த சிப்பர் பாட்டில் பிக் பாஸில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அந்த சிப்பர் பாட்டில் வச்சுட்டு அலைவாங்க. பெருசு பெருசாக எல்லாம் ப்ரோட்டீன் ஷேக் குடிக்கிறாங்க போல். அந்த ஷேக் பண்ணிட்டு அப்படியே சிப் பண்ணி குடிப்பாங்க. அதை பார்க்கும்பொழுது நம்மளும் ஒரு பாட்டில் இந்த மாதிரி வாங்கிக்கணும் அப்படின்னு தோணும். அது இல்லாமல் 3 லிட்டர் 5 லிட்டர்னு சொல்லிட்டு இப்போலாம் பெரிய பெரிய பாட்டில்ஸ் வருது. தண்ணி குடிக்கணும் அப்படின்றத வந்து எல்லாரும் இன்சிஸ்ட் பண்ணுறாங்கன்றதுனால பெரிய பெரிய பாட்டில்ஸ் வந்துட்டு இப்போலாம் வித்துட்ருக்காங்க. அதை ஃபில் பண்ணி அதில் குடிச்சிக்கோங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சு பார்த்தா அந்த மாதிரி வாங்குவோம். அது வந்து 1 வீக் யூஸ் பண்ணுவோமோ 2 வீக்ஸ் யூஸ் பண்ணுவோமோ தெரியாது. அதுக்கப்புறம் திரும்பவும் நம்ம வந்து எதில் தண்ணி குடிச்சிட்டு இருந்தோமோ அதுக்கு தான் கை தானாக போகும். டம்ளர்லையோ இல்லை சொம்புலையோ எதில் நம்ம தண்ணி குடிச்சிட்டு இருந்தோமோ அதுக்கு தான் நம்ம கை தானாக போகும். அண்ட் ரெகுலராக நம்ம பண்ணிட்டு இருந்த ஒரு பழக்கம் இல்லையா? அந்த பாட்டிலில் ஃபில் பண்ணி வச்சுட்டு அந்த பாட்டிலே தான் குடிப்போமான்னு யோசிச்சு பார்த்தா இல்லை. அது 2 நாள் கூட அந்த தண்ணி வரும். அதில் ஊற்றி வைப்போம் சரி, ஆனால் அதுதான் தாகம் எடுக்கும் போதெல்லாம் போய் எடுப்போமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா இருக்காது. ஸோ நம்மளுடைய பழக்கம் அது மாற்ற முடியாது. அது தானாக அதை ஃபோர்ஸ்ஃபுல்லாக மாற்றினா ஓகே. பட் அதுக்காக யோசிச்சு ட்ரெண்டி வாட்டர் பாட்டில்ஸ்லாம் வாங்கி வச்சுக்கிறது, ஃபேன்சி வாட்டர் பாட்டில்ஸ் இன்ஸ்டாகிராமில் பார்த்து வாங்கி வச்சுக்கிறதுலாம் வந்துட்டு வேஸ்ட். ஸோ அந்த மாதிரியான ட்ரெண்டி வாட்டர் பாட்டில்ஸ் வாங்குறத வந்து நான் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணியாச்சு. பாயிண்ட் 10 பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இன் கேஸ் ஐட்டம். எனக்கு அது இது யூஸ் ஆகும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்குகிற பொருள். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சப்பாத்தி மேக்கர். எனக்கு வந்து எலக்ட்ரிக் சப்பாத்தி மேக்கர் இருக்கு இல்லையா? அது மேலே ஒரு தீராத காதல். அதை வந்து நான் 2 தடவை வாங்கி அதை அப்படியே தூக்கி போட்டிருக்கேன். அவங்க அங்கே வந்து எக்ஸிபிஷனில் செய்யும்பொழுது ரொம்ப சூப்பராக வரும். அவங்க வந்து வீட்டில் டெமோ காமிச்சாங்க. அப்போவுமே சூப்பராக வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் செய்யும்பொழுது எனக்கு ஷாக் அடிச்சுது. எனக்கு ஒழுங்காக செய்ய வரல. அப்புறம் ஒரு ஸ்மெல் வந்துச்சு. அதுலேருந்து வர சப்பாத்தியுமே பார்த்தீங்கன்னா ரப்பர் மாதிரி இருந்தது. ஸோ எனக்கு எதுவுமே பிடிக்கல. அதனால அந்த சப்பாத்தி மேக்கரை வந்து நான் யூஸ் பண்ணுறதே இல்லை. கொஞ்ச நாள் கழிச்சு அது ஷாக் அடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா தூக்கியும் போட்டாச்சு. ஸோ இந்த மாதிரி 2 தடவை நான் சப்பாத்தி மேக்கர் வாங்கியிருக்கேன். 2 தடவையுமே யூஸ் பண்ணதில்லை. அதே மாதிரி தேங்காய் திருகிற ஒரு மிஷின். நான் வந்து நிறையா குருமாலாம் வைப்பேன். அதுக்கு வந்து தேங்காய் திருகணும் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் திருகிறதுக்குனே ஒரு மிஷின் இருக்குது, விற்குது. ஸோ அந்த மிஷின் வாங்கி வச்சுருந்தேன். அதுவுமே வந்து 2 வருஷமாச்சு. நான் இன்னும் எடுக்கவே இல்லை. அந்த மிஷின் அப்படியே தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தேங்காய் ஏன்னா அது மிக்ஸி பண்ணுது இல்லையா? நம்ம எடுத்து தேங்காவை எடுத்து அதை கட் பண்ணி மிக்சியில் போட்டால் அந்த துருவுற வேலையை அதுவே பண்ணி கொடுத்துருது. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு அது வேலை கிடையாது. அதனால் அதை நான் யூஸே பண்ணுறதில்ல. ஸோ இது மாதிரி தேவையில்லாத சில ஐட்டம் ஜஸ்ட் இன் கேஸ் நம்மளுக்கு ஒரு வேலை எதுக்கு அந்த தேங்காய் திருவுறதுலாம் வாங்கினேன்னா, நான் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கேன் இல்லையா? ஸோ அப்போ வந்து நான் ஸ்டார்டிங்கில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருந்தேன். அதாவது ஈவினிங் டைமில் டிஃபன் செய்வேன். ஸோ சப்பாத்தி குருமா இதெல்லாம் செஞ்சு சேல் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அப்படி இருக்கும் பொழுது நம்ம பல்காக வந்து தேங்காய் திருவ வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது வாங்கினேன். 1900 ஏதோ அதோட ப்ரைஸு. ஸோ அந்த மாதிரி அது வாங்கினேன். நிறைய தேங்காய் அரைக்க யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியில் அதை நான் யூஸ் பண்ணேனா அப்படின்னு பார்த்தா இல்லை. என்னுடைய பழைய மெத்தடில் எப்படி கத்தியில் வந்து தேங்காவை நோண்டி கட் பண்ணி மிக்சியில் போட்டு அரைச்சி அதுதான் குருமா ஊற்றிட்டு இருந்தேன். ஸோ இந்த மாதிரி தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி ஜஸ்ட் இன் கேஸ் ஐட்டம்ஸ்லாம் வாங்குறத நான் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டேன். ஹானஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக நம்ம பொருள் வச்சுக்கிட்டோம்னாலே ரொம்ப கம்மியான ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஸ்ட்ரெஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ கம்மியான பொருள் வச்சிருந்தாலும் நம்மளோட மனசு வந்து கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். கிச்சன் க்ளீனாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். எக்கச்சக்க பொருள் வாங்கி வச்சுக்கிட்டோன்னா அதை எங்கே ஸ்டோர் பண்ணுறதுன்னு தெரியாமல் மண்டை பிக்கும். அண்ட் ஒரு பொருள் எடுத்தாலே தப்புன்னு எல்லா பொருளும் விழும். அதுவே நம்மளுடைய நிம்மதியை குலைக்கும். கிச்சன் வந்து க்ளீனாக நீட்டாக இருந்தால் நம்ம மனசும் காமாக இருக்கும். ஸோ தேவையில்லாமல் நான் இந்த பொருளை வந்து கிச்சனுக்கு வாங்கி போட்டேன்ப்பா அப்படின்னு நீங்கள் நினைக்கிற பொருள் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் படிக்க ஆர்வமாக இருக்கேன். இந்த 10 பொருளில் எந்த பொருள் வந்து நீங்களும் வந்துட்டு என்ன மாதிரி அவசரப்பட்டு வாங்கியிருக்கீங்க, வாங்கிட்டு ரிக்ரெட் பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேற ஒரு வீடியோவில் திரும்பி மீட் பண்ணலாம். Until then, it's bye from Jamima. Take care.